Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard maths subjectல annual examination April 2026 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 செட் லாங்குவேஜ். செட் லாங்குவேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 1.1 எடுத்துங்க. எக்ஸசைஸ் 1.1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5, எக்ஸாம்பிள் 1.7, எக்ஸாம்பிள் 1.8. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 ரொம்ப முக்கியமான சம். நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் 1.2 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், 5th சம், 7th சம், 8th சம், 9th சம், 10th சம். இந்த 7th சம், 8th சம், 9th சம், 10th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10, எக்ஸாம்பிள் 1.13, எக்ஸாம்பிள் 1.14, எக்ஸாம்பிள் 1.15, எக்ஸாம்பிள் 1.17, எக்ஸசைஸ் 1.3 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், 4th சம், 5th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.19 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.20 ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸசைஸ் 1.4 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 4th சம் அண்ட் 5th சம். இந்த 5 சம்லேருந்து நிச்சயமாக நமக்கு 1 or 2 சம் நம்மளுடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 5 சம்ஸையும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. எதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.21, எக்ஸாம்பிள் 1.22 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இது அவசியம் எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.23, எக்ஸாம்பிள் 1.22 ஆர் எக்ஸாம்பிள் 1.23. இந்த 2 சம்மில் இருந்து நிச்சயம் சம்மோட எக்ஸாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.24, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.25. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். எக்ஸசைஸ் 1.5 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 5th சம், 7th சம், 9th சம், 10th சம் அண்ட் 11th சம். 9th சம், 10th சம், 11th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் தெரிஞ்சு கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.26 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.27, எக்ஸாம்பிள் 1.28, எக்ஸாம்பிள் 1.30. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.31 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் தெரிஞ்சு கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.32, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.33, எக்ஸாம்பிள் 1.34. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸசைஸ் 1.6 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 5th சம், 8th, 9th. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம், 12th சம், 13th சம். இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. ஸோ எல்லா சம்ஸும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.1, எக்ஸசைஸ் 2.1 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.4, எக்ஸாம்பிள் 2.5 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6, எக்ஸாம்பிள் 2.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. எக்ஸசைஸ் 2.2 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 2.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.13 நிறைய கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.3 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15. எக்ஸசைஸ் 2.4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.16. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.17 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.5 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.19 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.20 மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்குங்க. இது நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.21. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.23 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.24, எக்ஸாம்பிள் 2.25, எக்ஸாம்பிள் 2.26 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எக்ஸசைஸ் 2.6 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். இந்த 4 சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.27 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 2.7 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.28. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.29, எக்ஸாம்பிள் 2.30, எக்ஸாம்பிள் 2.31 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 2.8 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2 and 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2 and 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம். சிம்பிளிஃபைட் நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 3 அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1, எக்ஸாம்பிள் 3.4 இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.5, எக்ஸாம்பிள் 3.6. எக்ஸசைஸ் 3.1 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், நைன்த் சம், 10th சம் அண்ட் 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.7, எக்ஸாம்பிள் 3.9, எக்ஸாம்பிள் 3.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 3.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபிஃப்த் சம் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. தேர்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ரோம் லெட்டர் 2, 3, 5 அண்ட் 6 ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.13 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.15 எக்ஸசைஸ் 3.3 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த் சம். இந்த ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. இந்த மூணுமே நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து சம், நைன்த் சம் அண்ட் 11th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.16 எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூசிங் ஐடென்டிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ங்க. நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.17 எக்ஸாம்பிள் 3.18 எக்ஸாம்பிள் 3.20 எக்ஸாம்பிள் 3.21 எக்ஸாம்பிள் 3.22 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.23 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.4 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், செவன்த் சம், நைன்த் சம், 10th சம் அண்ட் 11th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம் அண்ட் 14th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.25 ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.26 எக்ஸசைஸ் 3.5 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம் அண்ட் ஃபிஃப்த் சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2, 4 அண்ட் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் தான். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க. அதிகப்படியான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ஜிப்ரா டாப்பிக்லேருந்து தான் வரும். ஸோ அல்ஜிப்ரா டாபிக் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. 9th மட்டும் இல்லை 10th பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா டாப்பிக்கில் தான் அதிகப்படியான கொஸ்டின் பேப்பரில் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா சம்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஈஸியாக இருக்கும். ஸோ அல்ஜிப்ரா டாபிக் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.27 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.29 எக்ஸாம்பிள் 3.30 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.31 எக்ஸசைஸ் 3.6 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் மூணு சம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. எந்த சம்மையும் நெக்லெக்ட் பண்ணுறாதீங்க. எல்லா சம்ஸையும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு எக்ஸசைஸ் இது. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.32 எக்ஸாம்பிள் 3.33 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.34 எக்ஸாம்பிள் 3.36 எக்ஸாம்பிள் 3.37 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.7 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.39 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.40 எக்ஸசைஸ் 3.8 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 5 அண்ட் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.41 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.9 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம். ஜிசிடியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. எல்லா சம்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸாம்பிள் 3.42 ட்ரா த கிராஃப் ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராஃபுங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஃபை நீங்கள் அவசியம் வரைஞ்சி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.43 எக்ஸாம்பிள் 3.44 எக்ஸாம்பிள் 3.45 எக்ஸாம்பிள் 3.46 எக்ஸசைஸ் 3.10 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எல்லா கிராஃப்மே நமக்கு எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் தான்.
ஸோ எதையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.48, எக்ஸாம்பிள் 3.49 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.11 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.50, எக்ஸாம்பிள் 3.51 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.12 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.52, எக்ஸாம்பிள் 3.53, எக்ஸசைஸ் 3.13 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், இதில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் 1 and 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.56, எக்ஸாம்பிள் 3.57 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது எக்ஸாம்பிள் 3.57 நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 3.14 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம் அண்ட் சிக்ஸ்த் சம். இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 6 சம்முமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஸ்டின்ஸுமே திரும்ப திரும்ப நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய கொஸ்டின் பேப்பர் கேட்டே இருக்காங்க. ஸோ எதையுமே நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 4 ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம். எக்ஸாம்பிள் 4.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.3, எக்ஸசைஸ் 4.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் பேப்பர் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து சம், 10th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.7 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 சம்ஸை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.8, எக்ஸாம்பிள் 4.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 4.3 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், ஃபோர்த் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.11. எக்ஸசைஸ் 4.4 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், 9th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 4.13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். எக்ஸசைஸ் 4.5 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், 7th சம் அண்ட் 8th சம். இந்த 8 சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் அண்ட் 8th சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் எந்த சம்ஸையும் விட்டுறாதீங்க. எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க தான். ஸோ நான் மார்க் பண்ண மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.15 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 4.6 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். இந்த 5 சம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 எடுத்துக்கங்க.
இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். இந்த ரெண்டுலேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் அப்படி எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 5.5, எக்ஸாம்பிள் 5.6, எக்ஸாம்பிள் 5.7, எக்ஸாம்பிள் 5.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.11 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 5.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 and 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன் அதே போல் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் சம் நிறைய கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. செவன்த் சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம், 11th சம் அண்ட் 12th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 12th சம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.13, எக்ஸாம்பிள் 5.14 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.15. எக்ஸசைஸ் 5.3 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த்து, செவன்த் அண்ட் எயித். இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு கொஸ்டின் மாற்றி இந்த கொஸ்டின் கேட்டே தான் இருக்காங்க. எதையுமே விட்டுறாதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.17 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப்ங்க. நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.18, எக்ஸாம்பிள் 5.19 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 5.4 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் அண்ட் செவன்த் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.20 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.21 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவசியம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 5.5 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, செகண்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 6 ட்ரிகனோமெட்ரி. ட்ரிகனோமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.3, எக்ஸாம்பிள் 6.4. எக்ஸசைஸ் 6.1 எடுத்துங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், செவன்த் சம், எயித்து சம் அண்ட் நைன்த் சம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எதையும் நெக்லெக்ட் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.6 நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. எக்ஸசைஸ் 6.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா 1, 3 and 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த ரெண்டுலேருந்து நிச்சயம் ஒன்று எக்ஸாம் வந்துருங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.9 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.10 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 6.3 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சம்ஸ் இருக்குது. இந்த 4 சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. எதையுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 சம்ஸ் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.14, எக்ஸாம்பிள் 6.15, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.16 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 6.4 எடுத்துக்கங்க.
இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 3, 4 and 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், நெக்ஸ்ட் தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி கேட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒன், 5th ஒன் அண்ட் 6th ஒன் இந்த 3 சம்மில் இருந்து நிச்சயம் ஒரு சம்மோட எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 7 மென்சுரேஷன். மென்சுரேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.2, எக்ஸாம்பிள் 7.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 7.1 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டுருக்காங்க. இந்த 2 சம்முமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், 6th சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் அண்ட் 9th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.4, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 7.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.8. எக்ஸசைஸ் 7.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 5th ஒன், 6th ஒன் அண்ட் 7th ஒன். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அண்ட் 5th ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.10 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.11, எக்ஸாம்பிள் 7.12 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.13, எக்ஸாம்பிள் 7.15 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 7.3 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம், 6th சம், 7th சம், 8th சம் அண்ட் 9th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், 5th ஒன், 7th ஒன் அண்ட் 9th ஒன். சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.2, எக்ஸாம்பிள் 8.3, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.4 பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.5 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் எக்ஸாம்பிள் 8.6 நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.4, எக்ஸாம்பிள் 8.5 அண்ட் எக்ஸாம்பிள் 8.6 இந்த 3 கொஸ்டின்ல இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 சம்ஸ் நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 8.1 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 8.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.11 நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.13 நிறைய கொஸ்டின் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் 8.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், 5th சம் அண்ட் 6th சம். 5th சம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எக்ஸாம் வர வாய்ப்பு உள்ள ஒரு சம்ங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.14, எக்ஸாம்பிள் 8.16, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.18 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். எக்ஸசைஸ் 8.3 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 4th சம், 5th சம் அண்ட் 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், 4th ஒன், 5th ஒன் அண்ட் 6th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 9 ப்ராபபிலிட்டி.
ப்ராபபிலிட்டியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.2 நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.3 எக்ஸசைஸ் 9.1 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து சம் அண்ட் நைன்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. எக்ஸசைஸ் 9.2 எடுத்துக்கங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்மும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம் அண்ட் ஃபிஃப்த் சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் நிறைய கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. ஆனுவல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.